மன்னன் நெறியனாருன்னா நம்ம பாண்டியர் குலத்திலே உதித்த அரசு செய்தாரே அந்த கொற்கை பாண்டியன். ஆமா, ராமேஸ்வரத்தை ராமநாதர் கோயிலை கட்டி வச்சாரு பத்தியலா கிழவன் சேதுபதி, பாஸ்கர சேதுபதி. சேதுபதி தொண்டைமான். அவருக்கு பேஞ்சிருக்கிய மலை மாத்தையில ஒரு மலை பேஞ்சிருக்கு. மாத்தையில ஒரு நாளைக்கு 3 மலை 10 நாளைக்கு ஒரு மலை. நீதி மன்னன் பாண்டிய மன்னா அவர் மட்டுமா இருந்திருக்காரு. மதுரையில சொக்கர் கோயில 4 கோபுரம் தெரிய கட்டினாங்கல்ல. யாரு கட்டியிருக்கா? சிவகங்கை சீமையை ஆண்ட பெரிய மருது சின்ன மருது அவருக்கு பேஞ்சிருக்கு மலை. அது மட்டுமா சங்கரங்கோயில் இருக்குல்ல, சங்கரங்கோயில். அந்த சங்கரனைனார் கோமதி அம்மன் கோயிலை கட்டி வச்சது யாரு? உக்கரங்கோட்டை ஆண்ட உக்கரங்கோட்டை ஜமீனு உக்கிர பராக்கிரம பாண்டியன் அவர் கட்டி வச்சதான் சங்கரங்கோயில். அதுக்கு அடுத்து வந்து என்ன, தென்காசி உலகமன் கோயிலுக்கு பெருக்கியலா அதை கட்டினது நம்ம பாண்டியன் தான். அரிகேசரி பராக்கிரம பாண்டியன். ஆமா, விந்தங்கோட்டை ஜமீன்தாரு அவர் கட்டி வச்சதுதான் தென்காசி உலகமன் கோயில். குத்தாலம் பெருக்கியல்ல, அந்த குத்தாலநாதர் கோயிலை கட்டி வச்சது நம்ம தேவர் தான். வடகர ஆதிக்கம். வடகர ஆதிக்கம் சின்ன நெஞ்சி தேவர், பெரிய நெஞ்சி தேவர், முத்து நெஞ்சி தேவர், பூவ நெஞ்சி தேவர். அவர் தாய் மாமா தான் முத்துச்சாமி தேவர். இவங்க கட்டி வச்சதுதான் குத்தாலநாதர் கோயில். பெரிய பெரிய பாண்டிய மாதிரிலாம் பெரிய பெரிய ஆலயத்தை எடுத்து திருப்பணி பார்த்திருக்காங்களே. கொடிமரம் நட்டி. ஆமா, குத்தாலத்துல சித்திர என்ன செஞ்சிருக்காங்க? அம்மா கங்கை முத்தாம்பாலம். தென்காசியில ஆனப்பாலம் இருக்கு பத்தியலா, அந்த ஆனப்பாலத்தையும் அவங்க தான் கட்டி வச்சிருக்காங்க. குத்தாலநாதர் கோயிலுக்கு வடக்க சித்திர சபை. அதுல தங்க கூரை போட்டிருக்காங்களா, தங்க ஓடு பரத்திருக்காங்களா நம்மளால. பாத்தியலா, பெரிய பெரிய பாண்டிய மன்னர்கள்லாம் பெரிய பெரிய சிவாலயத்துக்கு திருப்பணி செய்தார்களே. அவர்களுக்கு பேயும்னா மலை, ஒரு காரான கரு மரத்தி அவ கட்டி வச்சிருக்கா. பண்பளிக்கு மேக்க திருமலை கோயில். திருமலை முருகனுக்கு ஒரு பொம்பளை மரத்தி, காரான கருமரத்தி அதை கட்டி வச்சுதான் பண்பளி திருமலை முருகன் கோயில். வேற அவங்களுக்கு பேயுமா மலை. சிவகாமி அம்மையாரு காசியா. அதனால பெரிய பெரிய பாண்டிய மன்னர்கள்லாம் கோயிலை கட்டினாங்க. அவங்களுக்கு பேஞ்சிருக்கு மலை. மாதம் கற்புடைய மங்கை இருக்குன்னே மாத்தையில 10 நாளைக்கு ஒரு மலை உண்டு. மாதம் கற்புடைய மங்கை என்ன, கணவனை கண்கண்ட தெய்வம்னு கும்பிடுதால பொண்டாட்டி. கல்லானாலும் கணவன், என் அத்தானுக்கும் காணுமா, என் புருஷனுக்கும் காணுமா. அப்படி நீ எவ புருஷனை காலையில 5 மணிக்கு காலை தொட்டு கும்பிடுதாலோ அவளுக்கு பேஞ்சிருக்கு மலை. இப்ப உள்ள புருஷன் காலையா தொட்டு கும்பிடுதா, தூக்க போவையில ஒரு மிதி மிதிக்கா, தொழிக்க போவையில ஒரு மிதி மிதிக்கா, வாசல தூக்க போயில விளக்கு மாத்திட்டு தலையில சப்பு சப்பு சப்புன்னு அறையுதா. ராவையில அடிச்ச கூவ வேற மிதிக்கத்தனை. அந்த காலத்து பெண்கள் பின்தூங்கி முன்னெழுவாலாம் பத்தினி. வீட பார்த்து காடுகரையை போய் வீடு வாசலை பார்த்து பிள்ளைய பார்த்து ஆடு மாடை பார்த்து வீட்டு வேலையை முடிச்சு புருஷனுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு ஒரு பெண்ணா பிறந்த படுக்க 11 மணி ஆகும். ஆனா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிருவா. இப்ப விடிய விடிய நாடகம் பார்க்க, விடிஞ்சடைஞ்சு நாடகம் பார்க்க படுத்து 10 மணி ஆகும். காலையில பாய சுட்ட மாட்டங்கால
அதுக்குள்ள என்னன்னு வருது? அவன் அந்த காலத்துல பொம்பளை எந்திரிச்சு புருஷனுக்கு சட்டியில சோற வச்சு மம்பட்டியை கையில கொடுத்து போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, நல்லா கஞ்சியை கொடுங்க, வஞ்சகம் இல்லாம உழைச்சிட்டு வாங்க. உழைச்சிட்டு வாங்க. இப்ப பொண்டாட்டிக்கல டீ கடையில போய் டீ வாங்கி அந்த உசுப்பு தான். டீ உப்புமா வாங்கிட்டு வரான். வேட்டி ஏத்தி எப்படி ஏத்திங்க மாட்டோம். ஏமா எந்திமா தங்கம் எப்படி எந்தி? ஏயா அந்த காலத்துல தாயும் தகப்பனையும் ஒருத்தன் தெய்வமா நினைச்சான். இப்ப நம்ம தாயும் தகப்பனைய தெய்வமா நினைக்கும். பெண் கொடுத்த மாமியா கண் கொடுத்த தெய்வம். பொண்ணு கொடுத்த மாமியா தான் நமக்கு இப்ப தெய்வம். ஆமா தெய்வம்ங்க. அதுக்கு மட்டுமா இப்ப 2 வருஷத்துக்கு முன்னால கொரோனா வந்ததுல அதுல காய்கறி யார் எடுத்து கொடுத்தா? மாமியா தான் எடுத்து கொடுத்தா. அரிசி மூளை யார் எடுத்து போட்டா? மாமியா தான் எடுத்து. அப்ப அவளதான் கும்பிடணும். ஆமா அதான் பொன் கொடுத்த மாமியா கண் கொடுத்த தெய்வம். அப்படிதான் நினைக்கிறோம். உயிரோட இருக்கா? மாலை ஓட்டே கும்பிடுதீரோ? ரொக்கம் பைசா 5 லட்சம் நகை 50 கலஞ்சி காரு. ஆமா ஸ்கூட்டரு. மாலை போட்டு கும்பிடக்கூடாதுன்னு இருக்கு. அதனால அன்னைக்கு பேஞ்சதுதான் மாதம் கற்புடைய மங்கை இருக்கு ஒரு மலை. அப்ப மேஞ்சது. இப்ப என்ன சொல்லிட்டான் தெரியுமா? புருஷனை கொள்ளுத பொண்டாட்டிக்கு வருஷத்துல ஒரு மலையாம். புருஷனை கொள்ளுதுன்னா எப்படி கொள்ளுதா? இவன் கூய அடிச்சு குப்புற கிடப்பாமல்ல, போத வெறி தெரிஞ்ச உடனே பொண்டாட்டி சண்டை ஓடுவான். ஒரு 150 ஏடு. ஏன் மனுஜா, நான் விடிய விடிய 100 தூளை சுத்தி இருக்கேன், நீ விடிஞ்சு அடைஞ்சு ஊரை சுத்திட்டு உனக்கு 150 கேட்காங்க அப்படின்னு சண்டை எழுப்பா. இவன் பிடிச்ச அடிப்பான். வேற வாக்கால சொல்லுவாயா பேதியில போவா என்ன அடிச்சுட்டா நீ போற, உனக்கு வேலையில நடக்க பாம்பு வெடுக்கணும் உனக்கு கொத்திராதா, உன் தலையில வெள்ளி இடி வெடுக்கணும் விழுந்துராதா, வெள்ளத்துல பேர மாட்டியா, உன் தலையில பாரடி பக்கன்னு விழுந்துராதா, எம்பாவம் பிடிச்சு நீ இப்படி பேர மாட்டியா அப்படின்னு சாவம் கொடுக்க பத்தியலா. அதான் புருஷனை கொள்ளுதால வாக்கால கொள்ளுதா, சொல்லால கொள்ளுதா. அதான் புருஷனை கொள்ளும் பொண்டாட்டிக்கு வருஷத்துல ஒரு மழை தூவானம் இப்ப அதான் தூக்கிட்டு இருக்கு. நல்ல மழை இப்ப எங்க பெய்யுது? எங்க பெய்யுது? அன்னைக்கு நீதிமன்ற நெறியனாருக்கு மழை மாதம் 3 மழை பெஞ்சது. இப்ப வருஷ தப்பிய மன்னருக்கு வருஷத்துல ஒரு மழையா? வருஷத்துல ஒரு மழையா? வருஷ தப்பிய மன்னர்னா என்னது? இந்த வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அந்த பேக்க வச்சுக்கிட்டு அந்த வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு காலைல போறாங்க 5 மணிக்கு வந்துறாங்க. 3 பைசா வெட்டி அந்த துண்டை அப்படி போட்டுதான் பைக்ல. பாத்தியாலா? இப்படி வார வெட்டி கூட்டா அது வருஷ தப்பிய மன்னர் தானே. அவங்களுக்கு வருஷத்துல ஒரு மழை பெய்யத்தனை, அது தூவானமாத்தான் தூவும். இந்த அரக்கனுடைய ஆட்சியில 12 வருடமாக பஞ்சம் வந்ததுனால பகுதி பணங்காட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய நாங்கள் படையெடுத்து சண்டை செய்ய கொடுக்கவே மாட்டோம், நாங்க படையெடுத்து சண்டை செய்ய நாங்க இருசா பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். யுத்த சண்டை செய்வதற்கு நாங்க யுத்த சண்டை செய்வதற்கு ஆமா கொடுக்கவே மாட்டோம், நாங்க யுத்த சண்டை செய்வதற்கு நாங்க சண்டை சண்டை என்று சொல்லி சைனியத்தை திரட்ட போறோம், யுத்த யுத்தம் என்று சொல்லி யுத்த சண்டை செய்ய போறோம், படையாள திரட்ட போறோம், படையாள திரட்ட போறோம், படையெடுத்து நிக்க போறோம், நாங்க படையெடுத்து நாங்க அவதி பணம் கொடுக்க மாட்டோம். 55 அரசர் அல்ல அடிபணிந்து நடக்க கப்ப பணம் கொடுக்க மாட்டோம்,
மாட்டோம் கையை கட்டி வணங்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் கையே வணங்க மாட்டோம் நாங்க இன்னும் 8 நாளுக்குள்ள ஆமோமையா எதிர்த்து சண்டை செய்ய போறோம். ஆமோமையா ஏ வல்லரக்க மந்திரிகளா வளர்க்க வந்திருக்கா நல்லா சொல்லுதன் கேட்டுக்கோங்க. கேட்டுக்கோங்க உங்க வல்லரக்க ராசாவுக்கு அம்மா நாங்க 55 ராஜாக்கள் கொடுத்த கெடு நெடி 8 நாள் கெடு 8 நாள் ஆமா இன்னும் 8 நாள் தான் 8 நாள் தான். அம்மா வரி கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் வணங்கி நடக்க மாட்டோம் நடக்க மாட்டோம் கப்பம் கொடுக்க மாட்டோம் மாட்டோம். அரக்கனை கையை கட்டியெல்லாம் வணங்க மாட்டோம். வணங்க மாட்டோம் ஒரு காலம் வணங்கணும். ஆமா இனி ஆமா வணங்க மாட்டோம் 8 நாளுக்குள்ள கேட்டு போட்டுருக்கோம் உங்க வல்லரக்கனா வந்து 55 ராஜாக்கள் காலில் விழுந்து விழுந்து போட்ட சட்டமும் தவறுதான். தவறுதான் உங்களை மதியாம இருந்ததும் தவறுதான் இதுக்கெல்லாம் ஆமா எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்னு அப்படின்னு சிற்றரசர்கள் எங்க காலில் விழுந்து வல்லரக்க மன்னிப்பு கேட்டால் கேட்டோம் அவன் உடல்ல ஆமா உயிர் தப்பிக்கும் உயிர் தங்கும். ஆமா இந்த வல்லரக்க வந்து இந்த ராஜாக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கல. கேட்கலன்னா நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? என்ன செய்வோம் நாங்க இருப்பது 55 சிற்றரசர்கள். சித்தரசர்கள் யுத்தமோ யுத்தம் ஆமா சண்டையோ சண்டை சண்டையோ சண்டை அப்படின்னு 8 நாள் கழிச்சு 9வது நாள் ஆமா நாங்க படைய திரட்டுவோம் வல்லரக்கனை எதிர்த்து சண்டைக்கு நிற்போம். படையெடுத்து சண்டை செய்வோம் யுத்தத்தை திரட்டுவோம் எதிர்த்து சண்டை செஞ்சிருவோம் போ போ உங்க வல்லரக்கண்ட நல்ல புத்திய சொல்லுங்கடா சொல்லுங்கடா போங்கடா அப்படின்னு அம்மா 55 அரசர்கள் வல்லரக்க மந்திரியை வழி அனுப்பி வச்சாங்க. வழி அனுப்பி வச்சாங்க இவங்களும் மனசுல வருத்தம் வருத்தமா வாரியும் கொடுக்கல. கொடுக்கல 8 நாள் கழிச்சு நம்ம வல்லரக்க மன்னிப்பு கேட்கலாம் இவங்க எல்லாரும் சண்டைக்கு வருவாங்கள. சண்டைக்கு வருவாங்களே இவங்க இருப்பது 55 தேசம் இல்ல நம்ம இருக்கிறது 6 மந்திரி 64 தலையாரி இல்ல நம்மகிட்ட படவளனும் இல்லையே. இல்லையே ஒரு மனிதனுக்கு என்ன 10 சனம் வேணும் வேணும் இல்லைன்னா 10 பணம் வேணும். 10 பணம் வேணுமா 2 இல்லைன்னா அப்படித்தான் இதைத்தான் நினைக்கான். ஆமா வல்லரக்க மந்திரி நம்ம அரக்கங்கிட்ட என்னத்தை சொல்ல என்னத்த சொல்ல யாது சொல்ல ஆமா என்ன மந்திரி தலையாரிகள் எல்லாம் ஆமா 55 நாடு வீட்டு நாடு வேட்டு அரக்கனோட கோட்டைக்கு தான் கோட்டைக்கு தான் மன வருத்தம் கொண்டல்லவோ கொண்டல்லவோ ஏ மன்னனோட கோட்டைக்கு தான் கோட்டைக்கு தான் ஐயா கோட்டைக்கு வல்லரக்க மந்திரிகள் வாராரே அந்த மந்திரிகள் ஐயா மந்திரியும் தலையாரியும் அவர்கள் மனமதியில எண்ணுதார இந்த பொல்லாத அரக்கங்கிட்ட நம்ம உள்ளத சொன்னோம்னா நம்ம உள்நாக்க அறுப்பான நம்ம நடந்தத சொன்னோம்னா ஏ சொன்னோம்னா நம்ம நாவரண்டா அறுப்பான நம்ம நாவரண்டா நம்ம வாயத்தீரம்னா வந்து சேரும் பொல்லாப்பு ஏ மந்திரி தலையாரிகள் மன்னன் கோட்டைக்கு வருவாரா ஏ அரண்மனை வாசலில ஏ ஆராய்ச்சி மணி பிடித்து ஆராய்ச்சி மணி பிடித்து அரக்க மந்திரிகள் அடிப்பாரா ஆராய்ச்சி அரக்க மந்திரிகள் மந்திரி தலையாரிகள்லாம் மனசுல கவலை உள்ளத்தில வருத்தப்பட்டு இப்படி சொல்லிட்டாங்க 55 ராஜாக்கள் என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம் அப்படின்னு கவலையோட நேர அரக்கன் கோட்டைக்கு வராங்க. ஏ வாசலுக்கு வந்தாங்கல்ல எழுத்தம் கவுத்தம்னு போய் ஒரு மன்னனை பார்க்க முடியுமா? ஒரு நாடாளு ராஜாவை பார்க்கணும்னா எவ்வளவு வேலை பார்க்கணும் தெரியுமா?
ஒரு விவோவை பார்க்கணும்னா ஆமா தலையாரி தலையாரிய பார்க்கணும். பார்க்கணும். தலையாரிய பார்த்தா தான் விவோர் கிடத்த சொல்லுவாரு. சொல்லுவாரு. விவோவை பார்த்தா தான் ஆரையர் கிடத்த சொல்லுவாரு. சொல்லுவாரு. ஆரைய பார்த்தா தான் ஆமா தாசில்தார் இருக்க இடம் எங்கன்னு சொல்லுவாரு. சொல்லுவாரு. தாசில்தாரை கவனிச்சா தான் ஆமா கலெக்டரை பார்க்க முடியும். கலெக்டரை பார்க்க முடியும். ஆமா கலெக்டரை பார்த்தா தான் ஆமா ஒரு மந்திரியை பார்க்க முடியும். மந்திரியை பார்க்க முடியும். மந்திரியை பார்த்தா தான் ஆமா முதலமைச்சரை பார்க்க முடியும். அப்ப நம்மளே எத்தனை அதிகாரியை தொட்டு தொட்டு பார்க்க வேண்டியிருக்கு. பார்க்க வேண்டியது இருக்கு. இவன் வல்லரக்க மந்திரி இல்ல. ஆமா அதனால ஆமா இவன் வல்லரக்க மந்திரிகள் வந்த உடனே அரக்கனை பார்க்க முடியாம கோட்டை வாசல்ல பெரிய ஆராய்ச்சி மணி. பெரிய ஆராய்ச்சி மணி. ஆமா இந்த ஆராய்ச்சி மணிய அழக மந்திரிகள் அடிப்பார். மணியோஜ சத்தம் கேட்டு மன்னரான வல்லரக்க பதறி முழிப்பான். பஞ்சன மெத்த விட்டு பாரான வல்லரக்க பாலால முகங்களில் பன்னீரால கொப்பளி மால மங்களில் மஞ்சளால கொப்பளி கருவலை குச்சி கொண்டு கருவலை அரக்கன் கடவாய சுத்தம் செய்தான். வல்லரக மணியாஜ சத்தங்கட்டு ஆசார வாசலுக்கு அரக்க மந்திரியும் வாரான வாசலுக்கு வந்த போது வாசலுக்கு வாரான். என்ன நினைச்சுக்கிட்டு வாரான்? நம்ம மந்திரிகள் நம்ம சொல்ல கேட்டு வரி பிரிக்க போனா காசு பணத்தோட கட்டுக்கட்டா வாங்கிட்டு வந்திருப்பான். பணத்தை பூரா மூட்டை கட்டி வந்திருப்பான். அப்படின்னு மனதுல மண்ணெலி போட ஆசார வாசலுக்கு அஜர வல்லரக்க வந்து மந்திரி தலையாரிய பாக்காங்க. ஏ வல்லரக்கம் பாக்க நேரம் மந்திரி கையில வீசனங்கையும் வெறுங்கையுமா நிக்கான். வீசனங்கை வெறுங்கையுமா நிப்பதை கண்டாரக்க என் மந்திரிய தலையாரியா இங்க போனதொரு விவரம் என்ன, வந்ததொரு நிலைமை என்ன, உள்ளத உள்ளபடி எப்பா உள்ளபடி ஒளியாம சொல்லணுமே உள்ளதோ ஏ மந்திரிய தலை அறியா நடந்தபடி எப்பா நடந்தவ உங்க நாதிரந்து சொல்லணுமே நீங்க வந்ததொரு நிலைமையில உங்க வாய திறந்து சொல்லணுமே. ஏ மந்திரி என்னப்பா போனவங்க வீசனுங்கை வெறுங்கையும் வந்திருக்கிய? ஏ கையில காசுங்க என்ன இல்லங்க? ஏ வரி கட்டியா? வரி கட்டியா? வட்டி கட்டியா? பகுதி கட்டியா? கேட்டோம் பணத்தை எங்க? ஏ என் பேர சொன்னியா? என் பேர சொல்லி உன்னை வெட்ட வந்தான். ஒரு நேரத்துல என் பேர சொன்னா அழுத உள்ள வாய மூடும், அடுத்த பிள்ளைக்கு ஆவி அடங்கும். அதனால ஒரு காலத்துல நம்ம பேர் உண்டு புகழ் உண்டு. என் பேரை சொன்னா 5 பதறுவாங்க, உள்ளாம் பறக்காது அட்டன் ஜொலிக்காது அசல் காத்து வீசாது. இந்த அரக்கம் பேரை சொன்னா என் பேரை சொல்லியுமே உனக்கு வரி உடுக்கல.
ஏ வல்லரக்கா என்ன? ரொம்ப ஏன் பேசுத என்ன இந்த அவைய எதுக்கு ஏன் போடுது போய் 55 ராஜா கிட்ட கேட்டோம் வரி தல்ல வணங்கி நடக்கல இருசா கொடுக்கல ஏவன் தொழிலும் செய்ய மாட்டோம்ட்டாங்க ஆமா வேற எதுவும் சொன்னாங்களா ஏ வல்லரக்கா இன்னும் ஒரு விவரத்தை சொல்லி விட்டாங்க ஆமா நான் சொன்னா நீ கேப்பியா கேட்கும் ஏ வல்லரக்கா ஏ அரக்கா உன் உயிருக்கு சரி 55 ராஜாக்கள் உன் உயிருக்கு உத்தரவாதம் ஆமா 8 நாள் கெடு கொடுத்துருக்காங்க 8 நாள் கெடு கொடுத்திருக்காங்க நீ செஞ்ச தவறுக்கு நான் தவறுக்கு நீ பண்ணின அட்டுழியத்துக்கு அட்டுழியத்துக்கு, நீ பண்ண இன்னல் எடுக்கத்துக்கு எடுக்கத்துக்கு 55 ராஜாக்கள் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டால் கேட்டோம் நீயும் தப்பிப்ப ஆமா நாங்களும் தப்பிப்போம் தப்பிப்போம் போய் மன்னிப்பு கேட்க பாரு மன்னிப்பு கேட்க பாரு விழுந்துரு அப்ப நான் சொல்லுதான் வல்லரக்க என்ன சொல்லுதான் வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஏன் உயிருக்கு 8 நாள் கெடு வச்சிருக்காங்களோ கெடு வச்சிருக்காங்களோ அது நான் போய் 55 ராஜாக்கள் காலில் விழுவணும் நான் எப்பேற்பட்ட மவன் நான் ரிஷிமுகவர்ணம் மவன் மகன் என்ன சோளத்தட்டை பிடுங்க முடியாத மவம் நினைச்சியா நினைச்சியோ எப்படி நினைச்சியா இல்ல அந்த குத்து நோமிக்கு குறுநிமி சமைக்க முடியாத மவம் நினைச்சியோ நினைச்சியோ என்னைய நான் ரிஷிமுகவர்ணம் அவன் ரிஷிமுக வர்ணம் அவன் ஆமா ஆமா நான் ஏழையாக வாழ்ந்தாலும் வாழ்வேன் வாழ்வே நான் ஒரு கோழையா வாழ மாட்டேன் வாழ மாட்டோம்பா ஆ? ஆமா யாரையா? எங்க கிடக்கு இந்த ஆளு அதனால ஆமா நான் போய் 55 ராஜாக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பணும் கேப்பணும் நான் ஏழையா வாழ்ந்தாலும் வாழ்வேன் ஒரு கோழையா வாழ மாட்டேன் வாழ ஏ மாட்டேன் மந்திரி ஏ மந்திரி என்ன எந்திரி எந்திரி ஏ நீ இருப்பா எந்திட்டப்பா இது முடிஞ்சு ஆட்டும் 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 படிக்கத்தானே வந்திருக்கோம் படிக்க முடியாது ஆ. இந்த வல்லரக்கன் சொல்லுதான் என்ன சொல்றோம் இந்த 55 ராஜாக்கள் நம்மளை எதிர்த்து வர்றதுக்கு முன்னால முன்னால நம்ம எதுல குறைஞ்சவங்க என்னத்துல குறைஞ்சவங்க ஏய் நம்ம ஆனப்படை எங்கப்பா எங்கப்பா ஆனப்படைய ஆனப்படையா திருவாங்கூர் மகாராஜா வீட்டுல கல்யாணம்னாங்க சரி ஊர் அங்க அனுப்பியிருக்கேன் கல்யாண வீட்டுக்கு யானை பூரா என் கல்யாணத்துக்கு அனுப்பியிருக்க முன்னாலே அத்தோன் செஞ்சிட்டியோ அம்மா அப்ப ஆனப்படை விட்டுட்டியோ ஏ நம்ம குதிரைப்படை எங்கப்பா என்னப்பா ஆச்சு அது? ரேஸ் கேட்டாங்க ரேஸ் விட்டாச்சு ஏன் மெட்ராஸ்ல கிண்டியில விட்டுருக்க வேண்டியதானே அங்க பாதி அங்க பாதி அங்க பாதி இங்க பாதி அங்க பாதி இங்க பாதி நிக்கி அப்ப நம்மகிட்ட இருக்க குதிரையை பூரா ஓட்டப்பந்தயத்துக்கு விட்டுட்டியோ ஆமா ரேஸ் விட்டாச்சு அப்ப நம்மகிட்ட என்ன படப்பா இருக்கு படதா இருக்கு என்ன பட சாப்பாட்டு பட ஏ வல்லரக்கா நம்மகிட்ட இருக்க பட ஒரே பட சாப்பாட்டு பட ஆமா சாப்பாட்டு படை ஒரு ஓட்ட அரிசியும் அன்னப்பால் கஞ்சியை ஊத்துனா சாப்பிடறதுக்கு வருவான் வருவாங்க சண்டைக்கு ஒருதான் வரமாட்டான் ஆமா ஒரு வரமாட்டான் சண்டைக்கு ஏ வல்லரக்கா ஏ அரக்கா நமக்கு யுத்தத்திலே ஜெயிக்க நான் ஜெயிக்கிறதுக்கு யுத்தப்படை நமக்கு இல்ல ஆமோ அதனாலே ஆமா ஏ வல்லரக்கா ஏ அரக்கா நமக்கு சண்டையில ஜெயிப்பதற்கு ஜெயிப்பதற்கு சைனியமும் நமக்கு இல்ல நமக்கு இல்ல அரக்கா படையெடுத்து சண்டை செய்ய சண்டை செய்ய ஆமா சண்டை செய்ய படைபலனும் நமக்கு இல்ல நமக்கு இல்ல ஜெயிப்பதற்கு படைபலமோ நமக்கு இல்ல நமக்கு யுத்த சண்டை செய்வதற்கு செய்வதற்கு அரக்கா யுத்தப்பட நமக்கு இல்ல நமக்கு இல்ல ஏ வல்லரக்கா ஏ அரக்கா ஒண்ணு அம்மா சண்டை செய்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நம்மகிட்ட படைபலனும் நமக்கு இல்ல இல்ல யுத்தத்திலே ஜெயிக்க ஆமா யுத்தப்பட